அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். இன்று 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 21ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாளிலும் அஸ்விஸ்ம பயனாளர்களுக்கான மிக முக்கியமான ஒரு தகவலோடு நாங்க உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம். தகவலுக்குள்ள போறதுக்கு முன்னால இதுவரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. என்னுடைய யூடியூப் சேனலோட பேரை வந்து நான் ஸ்கிரீன்ல பதிவிட்டு இருக்கிறேன். ஆர்ஜே ரமீஸ் ரிப்போர்ட். அது மாத்திரமல்லாமல் ஆர்ஜே ரமீஸ் என்ற என்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதனூடாகவும் நிறைய பயனுள்ள புதிய தகவல்களை செய்திகளை வந்து நாங்கள் உடனுக்குடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம், பரிமாறிக்கொண்டிருக்கிறோம். எனவே அந்த தகவல்களையும் நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து பயன்பெறக்கூடியதாக இருக்கும். அந்த விடயத்தையும் ஞாபகப்படுத்தியவனாக இன்றைய அந்த செய்திக்குள்ள தகவலுக்குள்ள போகலாம். உங்களுக்கு தெரியும், ஏப்ரல் மாதத்துக்கான அஸ்விஸ்ம கொடுப்பனவுகள் அவரவருடைய வங்கி கணக்குகள்ல வரவு வைக்கப்பட்டு சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு நீங்க வந்து அந்த பணத்தை பெற்றிருப்பீங்க. அதே போல இந்த ஏப்ரல் மாத கொடுப்பனவு குறித்து அனைவருடைய கவனமும் ஈர்க்கப்பட்டிருந்தது. மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நாட்டின் ஜனாதிபதி அவர்கள் நாட்டு மக்களுக்கு சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு ஒரு நிவாரண திட்டத்தை அறிவித்திருந்தார். அதன் போது அஸ்விஸ்ம பயனாளர்கள் குறித்தும் அவர் விசேட கவனத்தை செலுத்தி இருந்ததோடு ஏப்ரல் மாதத்தில் மாத்திரம் அனைத்து பயனாளர்களது கொடுப்பனவுகளும் அதிகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அவர் வாக்களித்திருந்தார். ஒவ்வொரு பயனாளர்களுக்கான தொகைகள் குறித்தும் அவர் அறிவித்திருந்தார். குறிப்பாக 17,500 ரூபாவை பெறும் குடும்பங்களுக்கு 25,000 ரூபாவாகவும், 10,000 ரூபாவை கொடுப்பனவாக பெற்ற குடும்பங்களுக்கு 15,000 ரூபாவாகவும், அதே போல ஏனைய குடும்பங்களுக்கு 2,500 ரூபாய் வீதம் அதிகரித்து கொடுக்கப்படும் என்று வாக்களிக்கப்பட்டாலும் இதுவரைக்கும் அந்த பணம் வங்கி கணக்குகள்ல கிடைக்கல, வரவு வைக்கப்படல அப்படின்னு சொல்லி பயனாளர்கள் விசனம் தெரிவிச்சு கொண்டிருக்கிறாங்க, கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இது குறித்து நாங்கள் அந்த அதிகாரிகளிடம் கேட்ட போது மிக விரைவில் அந்த தொகை உங்களுடைய வங்கி கணக்குகள்ல வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த திகதி குறித்து உத்தியோகபூர்வமான தகவல்கள் கிடைத்த பிறகு அந்த தகவல்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய தகவலுக்குள்ள போகலாம். இன்றைய தினத்துல ஏப்ரல் மாதத்துக்கான முதியோர் கொடுப்பனவு தொடர்பான தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது. இலங்கையின் தகவல் திணைக்களம் தான் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது. அதாவது ஏப்ரல் மாதத்துக்கான அஸ்விஸ்ம பயனாளர் குடும்பங்களில் இருக்கின்ற முதியவர்களுக்கான முதியோர் கொடுப்பனவு நாளைய தினத்தில் வங்கி கணக்குகள்ல வந்து வரவு வைக்கப்படவிருக்கிறது. அந்த வகையில் முதல் கட்ட பயனாளர்களுடைய வீடுகளில் இருக்கின்ற கிட்டத்தட்ட 6,17,406 முதியவர்களுடைய கணக்குகள்ல 3,87,30,000 ரூபாய் வரவு வைக்கப்படவிருப்பதாகவும், இரண்டாம் கட்ட பயனாளர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற 70 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களுடைய கணக்குகள்ல குறிப்பாக 72,526 முதியவர்களுடைய வங்கி கணக்குகள்ல கிட்டத்தட்ட 37,625,000 ரூபாவை வரவு வைக்க நலன்புரி நன்மைகள் சபை திட்டமிட்டிருக்கிறது. அதற்கான உரிய நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறாங்க. அந்த வகையில் 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை, அதாவது நாளைய தினத்தில் இந்த தொகைகள் வந்து, அதாவது ஏப்ரல் மாதத்துக்கான முதியவர்களுக்கான கொடுப்பனவுகள் வந்து வரவு வைக்கப்பட இருக்கிறது. இந்த வார இறுதியில் அந்த பணத்தை வந்து நீங்க உங்களுடைய வங்கி கணக்குகள்ல இருந்து மீள பெறக்கூடியதாக இருக்கும். நாங்க கடந்த காணொலியிலும் சொல்லியிருந்தோம், இதற்கு பிறகு வருகின்ற அனைத்து நலன்புரி திட்டங்களினூடான பணங்களும், அரசாங்கத்தால் வழங்கப்படுகின்ற பணங்களும் வந்து அவரவர்களுடைய வங்கி கணக்குகள்ல நேரடியா வரவு வைக்கப்படும். வங்கி கணக்குகள்ல தான் வைக்கப்படும். அந்த பணத்தை வந்து நீங்க ஏடிஎம் ஊடாக அல்லது உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கை வச்சு வந்து மீள பெறக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த திட்டம் மிக விரைவில் அமுல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அந்த வகையில் ஏப்ரல் மாதத்துக்கான முதியோர் கொடுப்பனவுகளும் வங்கிகள்ல வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய வங்கிகளுக்கு போய் நீங்க உங்களுடைய வங்கி கணக்குகள்ல இருந்து அந்த பணத்தை மீள பெறக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் ஏப்ரல் மாதத்துக்கான முதியோர் கொடுப்பனவுகளாக கிட்டத்தட்ட 6,89,932 முதியவர்களுடைய வங்கி கணக்குகள்ல கிட்டத்தட்ட 3,124,625,000 ரூபாவை வரவு வைத்திருப்பதாக நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்திருக்கிறது. இந்த பணம் நாளைய தினத்தில் உங்களுடைய கணக்குகள்ல வரவு வைக்கப்படவிருக்கிறது. இந்த வார இறுதிக்குள்ள வந்து நீங்க அந்த பணத்தை உங்களுடைய வங்கி கணக்குகள்ல இருந்து மீள பெறக்கூடியதாக இருக்கும். சரி, இந்த தகவலும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். பயனுள்ளதாக இருந்தால் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. யூடியூப் சேனலோட பேரை வந்து நான் ஸ்கிரீன்ல பதிவிட்டு இருக்கிறேன். அதே போல ஆர்ஜே ரமீஸ் என்ற என்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தையும் மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க.